சபை நிறைந்த என் தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, அதாவது இந்த பெரிய பிள்ளை வலைசீமான நகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து எந்தெந்தைக்கும் கிருபையோடு குழுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட வடக்குத்தியம்மன் திருவாலயம். இந்த ஆலயம் அப்பேற்பட்ட இந்த வடக்குத்தியம்மன் திருவாலயத்திலே மச்சமுள்ள பரிவார தெய்வங்கள் எல்லாம் அமைந்திருக்கக்கூடிய இடத்திலே இது என்ன மாதம்? கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதத்திலே அம்மனுடைய ஆலயத்திலே உகந்த நாளை முன்னிட்டு ஆமா, அதனால அப்பேற்பட்ட அம்மனுக்கு உகந்த மாதத்திலே செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு ஆலயத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த திருவாலயத்தில் 2வது வருடமும் நாமலை வரவழைத்த அனைவர்களுக்கும் நாமல் வெள்ளிசையை வைக்க வேண்டும் என்று நாமல் 6 பேர்களையுமே அன்போடு இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமலை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே வெள்ளிசை ஒன்று ஆரம்பிக்கிறோமையானால் அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டும் என்பார்கள். அதாவது சாஸ்தாவுக்கு ஏன் முதலாக பாடணும் என்று சொன்னா, அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள் தானே நம்ம எல்லாம். ஆனா சருமஞான சாஸ்தா அப்படி கிடையாது. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட அரிகர புத்திரன் தர்மஞான சாஸ்தா வந்து பிறந்தாத்தா அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா. சாஸ்தா பிறக்கலைன்னா சாமியே வரமாட்டாரு. அதான் பாருங்க, தெய்வ கைலாசத்துல மாயாட்டி சுடலை அவதாரம் செய்தார். செய்யக்கூடிய நேரத்தில் இந்த ஹரிராமரே போய் வில் படிச்சிருக்காரு. ஆமா, வியாழக்கிழமை அன்னைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கோ ஏதோ ஒரு நாள் முதல் நாள் வந்து தொடங்கும் போது சாஸ்தாகதை தொடங்கினாரா. அதனால அதே மாதிரி நம்ம பின்பற்றி வில்லிசைக்காரர்கள் எல்லாருமே அந்த ஐயனார் கதையை விடாம பாடிக்கொண்டு வருகிறோம். அதே மாதிரி வில்லுப்பாட்டுக்காரங்க எல்லாரும் முதல்ல ஆரம்பிக்கும் போது அப்படியா சாஸ்தா பரியை தான் படிக்கணும். சரிதான சாமி வந்தாச்சு. அப்பேற்பட்ட ஹரிஹரபுத்திரன் தர்மஞான சாஸ்தாவின் கதைகளை நாங்கள் பாட இருக்கிறோம். சரி, பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் ஆமா சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், எங்கள் கதையிலேயே பொருள் குச்சங்கள். ஆமையா, சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்திருந்து பாடியிருப்பார்கள். ஆகையினாலே அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, எப்படி பச்சை மட்டையிட்டு அடிப்பீங்களோ அத மாதிரி உன்னைய குடுக்கணும். பார்த்துக்கோ, என்ன விட்டுட்டு உங்க 5 வரையும் அடிக்கணும். வலது சேட்டைக்கு உனக்கு போன் போட்டாலோ பச்சை மட்டையிட்ட கொடுக்க சொல்லுத. அப்படியா? ஆச்சி போன் போட்டாலோ விடிய காலம் ஒரு ஆச்சி நேரத்தை எனக்கு போன் போட்டா. அது சொன்னா போட போறோம். நான் போடாத போட்டா உன் நிலைமை தெரியுமா? தெரியாதோ? பார்த்தாலே தெரியும். சரி, 6 பிள்ளை 100 குச்சங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமையா. பாதி மதி மான் மலவா
அங்க தோன்றி மேதினில்